திமுக விட்டு காங்கிரஸ் போனா 2 விழுக்காடு வாக்கு தான் வெளியே. கடைசியா காங்கிரஸ் எடுத்தது 4.3. அதுக்கு பிறகு 4 தேர்தலில் திமுகவோட கூட்டணி வச்சுச்சு. உங்களுக்கு ஸ்டாண்டே கிடையாது. எடுத்த ஓட்டும் திமுக கூட ஐக்கியமாயிட்டான். நீங்க ஸ்டாலினை விட்டு வெளியே வந்தீங்கன்னா 2 விழுக்காடு வாட்டு கூட வராது. உங்க எம்எல்ஏ 17 பேர்ல புள்ளியூர்காரர் வருவாரா? அவர் கூட வரமாட்டார். ஒருத்தன் கூட வரமாட்டான். ஸ்டாலினை விட்டு ராகுலை நம்பி வெளியேற தயார் இல்லை. அதே மாதிரிலாம் மல்லிகார்ஜுன கார்கே தெளிவா இருக்கிறார். மீண்டும் மக்கள் ஆதரவில் காங்கிரஸ் ஆட்சி தான் செல்வ பெருந்தகை வச்சு அவர் சொல்ல வச்சுட்டாரு. தெளிவா சொல்றாரு செல்வ பெருந்தகை. ஸோ இங்க அரசியல் களத்துக்குள்ள ஒரு சிறு குழு, பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர், களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள். சும்மா பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணாதீங்க. 214 போட முடியாத ஒருத்தரை வச்சுக்கிட்டு பேசிட்டு தெரியாதீங்க. காங்கிரஸே கரடியே காரி துப்புன மாதிரி காங்கிரஸே விஜய எடுக்கலையே. அடுத்தால விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. கேரளாவில் ஒரு 5-6 சீட்டு பாஜக 29 எதிர்பார்க்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 20 சீட்டாவது குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்கிறாங்க. இப்போ விஜய் இதுல குறுக்க கத்திய போட்டார்னா பாதிக்கும். அப்போ வரவேண்டிய சீட்டுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஜயை அடிச்சு நொறுக்காண்டாமா? என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாலும், ஏது காம்ப்ரமைஸ் பண்ணாலும் 26ல் ஃபோல்ஸ் ஆகிட்டு 29ல் ராகுல், ஸ்டாலின், விஜய் எப்படி போவீங்க? அப்போ உங்களை இப்பவே அடிச்சு நொறுக்கணுங்கிறது தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஈதமிழ் நியூஸ் நேரலை கண் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த அரசியல் திறனாய்வாளர், வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சீட் ஷேரிங் நெகோசியேஷன் காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து செய்திகளும் கொண்டிருக்கிறது. அந்த ஐவர் குழுவோட தலைவரும் கொளுத்தி போட்ட மாதிரி சில விஷயங்கள் நான் ஒரு நாளிதழில் பேட்டியும் கொடுத்துட்டாரு. தாவேகாலாம் எங்களை அழைக்குது, எங்களுக்கு 12லேருந்து 20% வாக்கெல்லாம் இருக்கு, ஸோ அதனால உடனே எங்களை அழைச்சி பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. முதல்ல காங்கிரஸ் அவ்வளோ ஸ்டஃப் இருக்கா? என்ன நிலைமையில இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி? திமுக விட்டு காங்கிரஸ் போனா 2 விழுக்காடு வாக்கு தான் வெளியே. கடைசியா காங்கிரஸ் எடுத்தது 4.3. அதுக்கு பிறகு 4 தேர்தலில் திமுகவோட கூட்டணி வச்சுட்டீங்க. நான் இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் சேர்க்கல. 4 தேர்தலில் திமுகவோட கூட்டணி வச்சுட்டீங்க. உங்களுக்கு ஸ்டாண்டே கிடையாது. எடுத்த ஓட்டும் திமுக கூட ஐக்கியமாயிட்டான். நீங்கள் ஸ்டாலினை விட்டு வெளியே வந்தீங்கன்னா 2 விழுக்காடு வாட்டு கூட வராது. உங்கள் எம்எல்ஏ 17 பேரில் புள்ளியூர்காரர் வருவாரா? அவர் கூட வரமாட்டார். ஒருத்தன் கூட வரமாட்டான். உங்கள் எம்பி கொஞ்சம் பாதி பேர் திமுகவில் நின்றுவான். ராகுல் கூட போய் எதிர்காலம் இல்லைன்னு முடிவு பண்ணிடுவான். ஓகே, அப்போ நீங்கள் பூடம் தெரியாமல் சாமி அடிக்கீங்க. யூபி, பீகார் காங்கிரஸ் மாதிரி இது இல்லை. இங்கே காங்கிரஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் ஸ்டாலின் தயவால் 10 எம்பி கிட்ட ஜெயிக்கிறான், 18 எம்எல்ஏ கிட்ட ஜெயிக்கிறான். ஸோ இந்த வெற்றி பெற்ற யாரும் ஸ்டாலினை விட்டு ராகுலை நம்பி வெளியேற தயார் இல்லை. அதே மாதிரிலாம் மல்லிகார்ஜுன கார்கே தெளிவாக இருக்கிறார். மீண்டும் மக்கள் ஆதரவில் காங்கிரஸ் ஆட்சி தான் செல்வ பெருந்தகை வச்சு அவர் சொல்ல வச்சுட்டாரு. தெளிவாக சொல்றாரு செல்வ பெருந்தகை. ஸோ இங்கே அரசியல் களத்துக்குள்ள ஒரு சிறு குழு, பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர், இவங்கள தான் நான் அடிப்பேன். அவர் அடி என்ன அடின்னா, களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு சீமான் அடிப்பார். அப்பா, இந்தியா டுடே மணி என்னைக்காவது நீ பேசியிருக்கிறியா? நடந்த விஷயத்த துக்ளக் ரமேஷ் பேசியிருக்கீங்களா? துக்ளக் இதயா கருத்து கணிப்பு பேசியிருக்கீங்களா? ரங்கராஜ் பாண்டே பேசியிருக்கீங்களா? நான் உங்களை சொன்னா உங்க மேல எனக்கு எதுவும் இல்லை. நான் சொல்ற உண்மை மக்கள் மத்தியில் வெளியே போகணுங்கிறதுக்கு உங்களெல்லாம் சொன்னாதான் எனக்கு அது ரீச் ஆகுங்கிறதுக்காக தான் உங்களை சொல்றேனே தவிர உங்களை அவமானப்படுத்துறதோ எதுவுமே எனக்கு நோக்கம் கிடையாது. அந்த எண்ணமும் கிடையாது. நீங்கள் எனக்கு போட்டியாளரும் இல்லை. ஐ எம் ஏ பிளேயர், நாட் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், ஒன்லி பிளேயரும் கூட. அந்த வகையில் களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு அடித்தது விஜய. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்த விஜய் வரல. அதிமுக எடப்பாடி பழனிசாமியை, என்டிஏ விக்கிரவாண்டியில் நின்ற என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்கல. இதில் அந்த களம் ஸ்டாலின் வெர்சஸ் சீமான்னு செட் ஆயிடுச்சு. இதைத்தான் கருத்து கணிப்புங்க பேர்ல ஏன்டா மோசடி பண்ற? கடைசியா நடந்த களத்தை விட்டு எடப்பாடி ஓடிட்டாரு. காங்கிரஸ்காரன் நிற்க முடியாம திமுக விட்டுட்டு போயிட்டான். தென் விஜய் லெட்டர் பேடா களத்துக்குள்ள வரல. நடந்த களம் பெரியார் மண்ணா, பெரியாரே மண்ணா.
நடந்த களம் திராவிடமா தமிழ் தேசியமா, நடந்த களம் ஸ்டாலினா சீமானா, இதை மறைச்சு என்னடா போலித்தனமா கருத்து கணிப்பு பண்றீங்க, யாரை ஏமாத்த பாக்குறீங்க மக்கள் மன்றத்துல. ஸோ இதுல சீமான் கோழை நாயகன் அடிச்சது. இளங்கோவன் நிற்கும் போது கண்டஸ்ட் பண்ணி நிற்காம ஓடின மாணித்தாகூரையும் பிரவீன் காந்தியையும் இன்னும் யாரு இந்த இந்த வாலாக்களையும் தான் சேர்த்து அடிச்சது. அப்ப உங்களுக்கு பொருந்தும்பா இது இல்லைன்ற உண்மை அது. இதுதான் அந்த அரசியல் விமர்சன நண்பர்கள்ட்ட இதெல்லாம் நீங்க பேசணுங்க. கள அரசியல் இதுங்க. ஏட்டு சுரக்கா கருத்து கணிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணாதீங்க. 214 போட முடியாத ஒருத்தரை வச்சுக்கிட்டு பேசிட்டு தெரியாதீங்க. காங்கிரஸே கரடியே காரி துப்புன மாதிரி காங்கிரஸே விஜய எடுக்கலையே. அடுத்தால விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. ஓட்டர் ஆன்சரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது. ஓகே, விஜய்க்கு பலம் இல்லைன்னு கூட எடுத்துக்கிடுங்க. பலம் கூட இருக்கதா கூட நீங்க நம்புங்க. அது 26 ரிசல்ட்ல தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து நம்புங்க. நான் ஏட்டுச்சுரக்கானே அடிக்கிறேன். கொள்கை அடிப்படையில் விஜய் என்ன இருக்கிறாரு? அதுதான் விஜய் வந்து பட்ஜெட்டுக்கு எதிராக 25ல் பேசினார். ஆதாரம் இருக்கு. அபுபக்கர் நாம் தமிழர் கட்சி செய்தி தொடர்பாளர், ஒரு சிறிய வயதுக்குள்ள ஒரு சகோதரர், இப்போ தான் மேரேஜ் ஆச்சு. அவர் கடையநல்லூர்ல களத்துக்குள்ள நிற்கிறாரு. அவர் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் தாவேக்காவை அப்படியே கார்னர் பண்ணிட்டார். நான் பாரு 25 பட்ஜெட் எடுத்து அறிக்கை விட்டுருக்காங்க. இப்போ ஏன் பட்ஜெட் எடுத்து அறிக்கை விடலை? பட்ட அடி அப்படி அடிச்ச அடி அப்படி கொடுத்தது யாருங்கிறது ஜான் ஆரோக்கியம் சாமிக்கு தெரியும். ஜான் ஆரோக்கியசாமி தேவையில்லாம சீண்டி இந்த இதை வாங்கிட்டாப்புல. பொலிட்டிக்கல் ரீசன் என்னன்னா, நீங்க ராகுல் காந்திக்கு ஆளு, ராகுல் காந்திக்கு ஸ்டூஜி, ஒட்டுண்ணி கூதுகுழல் தொங்கு சதை. நீங்க 29 ராகுல் கூட தான் போவீங்க. ஸ்டாலின் ராகுல் விஜய் கூட இருக்கலாம். அப்ப இப்பவே அடிச்சு உங்களை நொறுக்கினாதான் அது சரியா இருக்குங்கிற லெவல்ல விஜய் நொறுக்கப்பட்டார். அப்படி நொறுக்கப்பட்ட விஜய் பட்ஜெட்டை பற்றி பேசல, ஸ்டாலின் சோனியாவுக்கு ராகுலுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய இஷ்யூஸை பேசல, பாராளுமன்ற விஷயத்தை பற்றி பேசல. இவ்வளவு பயமுள்ள உங்களுக்கெல்லாம் எதுக்குப்பா அரசியல்? இவ்வளவு பயத்தோட இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் எதுக்குப்பா அரசியல்? சீமான் என்னைய சோதனை போட்டாலும் தெளிவா நின்னாரு, ஸ்டெடியா நின்னார். ஸோ இந்த இடத்துக்குள்ள காங்கிரஸுக்கு விஜய் கட்சி ரீதியாட்டும் கொள்கை ரீதியாட்டும் ஒரு ஆப்ஷனே இல்லை. பலமும் இல்லை, கொள்கையிலையும் உறுதி இல்லை. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய், இந்த இடத்துக்குள்ள காங்கிரஸ் திணறாங்க. ஆப்ஷன் இல்லாத ஒருத்தரை ஆப்ஷனா காட்டியிருக்க கூடாது, தவறு. சரி, விஜய்க்கு வருவோமா? ராஜகுமாரன் காமெடி மாதிரி வடிவேலு, செந்தில், கவுண்டமணி, இந்த பெண்ணே ஒன்ன இந்த கட்டத்திலும் எப்படிடா சிரிக்கிற, ஆனா இந்த பெண்ணே ஒன்ன ஏத்துக்கல. காங்கிரஸே விஜய் பண்ணா அது கரடியே மூமெண்ட். ஸோ பலன் நிரூபிக்காத ஒருத்தரால அணி அமைக்க முடியாதுன்னு சொன்னதை சகோதரர் மாதிரி ரவீந்திரன் துரைசாமி சொன்னது சரின்னு சகோதரர் ஜோசப் விஜய் புரிவார். இதுல 2 கேள்வி இருக்கு சார். ஒன்று, நீங்கள் 234 கேண்டிடேட் போட முடியாது விஜயால அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஒருவேளை காங்கிரஸ் அகாமடேட் பண்ணால் அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2வது, ஒரு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவன்னு அவரை வச்சு இது பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்கெயின் பண்ணது தப்பு அப்படின்ற விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க. இதே காங்கிரஸ் 2019 திருநாவுக்கரசு அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை வந்து காட்டிட்டு அவர் ஒரு பார்கெனை கூட்டினாரு, 10 சீட்டு வாங்கினாரு அப்படின்ற விஷயமும் மேற்கோள் காட்டப்படுது இல்லையா? நான் தானே சொன்னேன், அதை திருநாகரசு அண்ணன் பண்ணாப்புல தமிழிசை தப்பா பண்ணிட்டாங்கன்னு. அன்னைக்குள்ள சூழ்நிலை ஸ்டாலின் வந்து வெற்றியை பெறலை. அதனால ஒண்ணுக்கும் இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கு 10 சீட்டில் திருநாகரசு அண்ணன் தன்னோட புத்திசாலித்தனத்தில் அந்த பார்கெனிங்க பண்ணி எடுத்துட்டார். அஜித் பேரை சொல்லி தமிழிசை அம்மையார் வந்து பல்பு வாங்கினாங்க. திருநாகரசு அண்ணன் ரஜினி பேரை சொல்லி அந்த பார்கெனிங் வந்துட்டார். ஆனால் ரஜினிகாந்த் அரசியல் களத்துக்குள்ள வந்தது மோடிக்கு எதிராகவோ ராகுலை வாழ வைக்கிறதுக்கோ அல்ல. நீங்க அரசியல் களத்துக்குள்ள வந்ததே காங்கிரஸுக்கு பார்கெனிங் உயர்த்தணுங்கிற நோக்கத்தோட வந்தது. அதனால மோடி உங்களை அடிச்சுதான் ஆகணும், எது நடந்தாலும் நாங்க பண்ணிட்டோம்னு பாஜகன்னு சொல்லுவான். வெளியே எனக்கு பயந்து இருக்கணும், பாஜகன்னு மறடுவான். இவன் ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டான். என்ன பண்ணிட்டான் பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள? 2 விஷயம். ஐயா நடராசன் பாஜகவுக்கு யூபியில் டஃப் கொடுத்து தோக்கடிச்சு காட்டினார். கன்ஷிராமையும் முலாயம் சிங் யாதவையும் சேர்த்து வச்சு அவரை விட்டா இவங்க வந்து இந்தியா ஃபுல்லா மோடிக்கு எதிராக அரசியல் பண்ணுவாங்க. ஸோ தட்டிடணும்னு தட்டுனாப்புல. அதுல நம்ம பங்களிப்பு பெருசு, மோடிக்கு நன்மைக்காக நம்ம பங்களிப்பு பெருசு. அதுல குருமூர்த்தி போன்றவங்க கூட
கருத்து பெரியவங்க, அவங்க கருத்து எடுப்படாமல் நம்ம கருத்து எடுப்பட்டு. அடுத்து விஜய் மேட்டர். இதுலேயும் நயினார், தமிழிசை எல்லார் கருத்தும் அடிபட்டு நம்ம கருத்து எடுப்பட்டுன்னா நம்ம மோடி நன்மைக்காக சிந்திக்கிறோம். ஸோ இது ஒரு டேஞ்சரஸ் கை. இவர் அரசியல் சக்தி ஆயிட்டு 29 மோடிக்கு எதிராக ராகுலுக்கு போவார். கேரளாலையும் போகலாம். கேரளாவில் ஒரு 5-6 சீட்டு பாஜக 29 எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 20 சீட்டாவது குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்காங்க. இப்போ விஜய் இதில் குறுக்க கத்திய போட்டார்னா பாதிக்கும். அப்போ வரவேண்டிய சீட்டுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஜயை அடிச்சு நொறுக்காண்டாமா? அதைத்தான் மோடி செய்கிறார். என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாலும், ஏது காம்ப்ரமைஸ் பண்ணாலும் 26 ஃபோல்ஸ் ஆகிட்டு 29 ராகுல், ஸ்டாலின், விஜய் போவீங்க. அப்போ உங்களை இப்போவே அடிச்சு நொறுக்கிறணுங்கிறது தான் மோடிக்கு பார்வையாக இருக்கு. பரிதாபத்திற்குரிய நிலையில விஜய் அவர்கள் இருக்கிறார். பட்ஜெட்டுக்கு எதிராக நீங்க சொன்னது மாதிரி அவரால் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியல. தன்னுடைய படத்துக்கு சிபிஎஃப்சி மத்திய அரசு முட்டுக்கட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல்லாம் குரல் கொடுக்குறாங்க. இவரால் எதுவுமே பேச முடியல. அப்படிப்பட்ட விஜயை இன்னும் வரைக்கும் காங்கிரஸ் காட்டி 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 பார்கெயின் பண்றாங்க அப்படின்னா நீங்க தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் திமுக கொடுக்க வேண்டிய காங்கிரஸுக்கு இவரை தான் ஏற்றி விடுறாரு, இவரை சும்மா விடக்கூடாது, நிச்சயமா நம்ம சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்றீங்க. இன்னமும் காங்கிரஸ் அதை விடாப்படியா கிறிஸ்டோடங்க நேற்று வரைக்கும் அந்த பேட்டி கொடுக்குறாருன்னா எதை உணர்த்துது? கிறிஸ்டோடங்க நேற்று கொடுத்த அந்த பேட்டியை விஜய் வசந்த் அடிச்சிட்டாரு. இதுல சோடங்கரோட பேட்டியை இவர் சரியா இன்டர்பிரட் பண்ணியிருக்கிறாரு சொல்ல பிறந்தரி. விஜய் விரும்புகிறாருன்னு தான் சொல்றாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் சொன்னார்ல, காங்கிரஸ் விஜய் கூட வரணும்னு. அவர் ஆசையை சொல்றாருன்னு சிதம்பரம் சொல்லிட்டார். அப்போ எங்களுக்கு டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துக்குள்ள விஜய் தரப்பு பண்ண பொலிட்டிக்ஸ் தப்பு. 214 தனிச்சு போட்டிடுன்னு சொல்லணும். திருமாவளவனுக்கு வாழ்த்து தெரிவிச்சு நோ யூஸ், அன்புமணிக்கு வாழ்த்து தெரிவிச்சு நோ யூஸ். அன்புமணி எடப்பாடி தான் ப்ரூவ்டு லீடர்னு அங்கே போயிட்டார். இப்போ ரெண்டுமே நீங்கள் ஃபெயிலியர். காங்கிரஸ் ஃபெயிலியர், சீமான் ஃபெயிலியர். எல்லாமே பல நிரூபிக்காமல் இப்படி கூட்டணி பேசினா ஃபெயிலியர் தான் ஆகும். பிளேயர்ஸுக்கு தெரியும் தான் நிரூபித்த பலத்தை பெருசாக நினைப்பாங்க. இப்போ பலம் நிரூபிக்காதவங்க ஈக்குவலாக உட்கார்ந்தாலே அவங்க சிரிப்பாங்க. நீ தொலைக்காட்சியில் பேசிடலாம், வெப்பில் பேசிடலாம். இந்த சர்வே கொஸ்டின் ஒரு கோஷ்டி இருக்குது, அந்த கோஷ்டியில் ஏதாவது சொல்லலாம். அது ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாதுங்கிறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க, கடந்த காலத்தில் 2014 அவங்களோட ஓட் ப்ரூவன் ஆச்சு. வசந்தகுமாரை தவிர்த்து எல்லாருமே டெபாசிட் இழந்தாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி. இந்த சட்டமன்ற தேர்தலில் புதிதாக பல கட்சிகளும் திமுகவுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களே அகாமடேட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கும் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கும். இப்போ காங்கிரஸுக்கு இப்போ எந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் ஆஸ் அ பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக ஸ்டேட்டஸ் கோக்கு குறைஞ்சி போக மாட்டாப்புல. ரொம்ப செல்ல பண்ணுறாருன்னு 1-2 கூட்டி கொடுத்தாலும் ஆச்சரியப்படாது என்னோட பார்வை. ஓகே, மற்றவங்கெல்லாம் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க, அடிச்சு தள்ளிடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் ராகுல் காந்தியை வில்லனா பார்க்குறாங்க. நான் வில்லன்னு எனக்கு தெரியும். அந்த வில்லனை விஜய் தூக்கி பிடிச்சனால தான் ஹீரோ கிட்ட சொல்லி அடி நொறுக்கி தள்ளுறோம் ஜனநாயகத்துல. தம்பி ஜானாரிகசாமி நாயுடு எதிர்பார்த்தியா? எதிர்பார்க்கலாம். இப்படி அடிச்சு தகர்ப்போன்னு தான் நாங்க. உனக்கு என்ன, விஜய் தானே கஷ்டப்படுறாரு, கஷ்டப்பட்டுட்டு போறான்னு நினைப்பேன். ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷனுக்குள்ள எங்க எதிர்பார்ப்பு கலத்தி விடணும், மார்ஜினைஸ் பண்ணணும்னு. ஆனா எங்க கணிப்பு ஸ்டாலின் கேரி பண்ணிட்டு போயிருவாருன்னு நினைக்கிறேன். சார் புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க மோடியினோட லாயலிஸ்ட், தொடர்ந்து அதை நீங்க முழங்கிட்டே இருப்பீங்க. மோடிக்காக தான் எங்களோட சிந்தனை இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஆளு. காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறது தான் உங்களுடைய முழக்கமாக இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் தமிழகத்துல அந்நியப்படுத்தணுங்கிற ஒரு இதுல தானே நீங்க குறிக்கோளா இருக்கணும். என் குறிக்கோள் அதுதான். என்ன அதுதான் ஸ்டாலின் செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறேன். கணிப்பு வேற, ஆசை வேற. எங்க ஜோதிமணி 3%, இன்னொரு தடவை ஜோதிமணி 3 விழுக்காடு 29 எடுத்தாங்கன்னா பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதோட அவங்க அரசியல் முடிஞ்சு. மோடிய கரு நாகராஜன் கிட்ட வல்கரா பேசின அந்த அம்மையாருக்கு அரசியல் முடிஞ்சு. மாணிக்கம் தாகூர் அவரு ஏட்டு சுரக்கா விஜயை வச்சுக்கிட்டு பேசிட்டு தெரியவரு. இவர் ஒரு 4 விழுக்காடு முன்னாடி, அடுத்தால 2 விழுக்காடு கூட எடுக்காம கலத்தி விட்டு போனார்னா எப்படி இருக்கும் நமக்கு? அதெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம். ஆனா மோடிக்கு எங்கெங்கெல்லாம் ஆபத்து இருக்குங்கிறத நம்ம உணர்றோம். எடப்பாடியும் விஜயும் சேர்ந்து ராகுலுக்கு ஆஃபர் கொடுத்துட்டா, இல்ல எனக்கு ஸ்டாலின் விஜய் நீ வாங்கன்னு ராகுல் சொல்லிட்டா, அதைத்தானே விஜய் ஏத்துக்குவாரு.
ஸோ இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம அலர்ட்டாக இருக்கிறோம். ஆசை தான் நமக்கு. கன்னியாகுமரி தவிர டெபாசிட் இல்லாத கட்சி மீண்டும் 2014 சந்திக்கட்டுன்னு தான் நமக்கு ஆசை. ஆனால் யதார்த்தம் ஸ்டாலின் வந்து சான்ஸ் எடுக்க விரும்பலைங்கிறதும் நமக்கு தெரியுங்கிறனால தான் அதை சொல்றோம். ஆனால் நீங்கள் கடந்த முறை சாதித்து காட்டியவர் அம்மையார் சசிகலா அவருடைய விவகாரத்தில். அதனால் இந்த கேள்வியை நான் வந்து முன் வச்சேன். காங்கிரஸை வந்து நீங்கள் அந்நியப்படுத்துவதற்கு முற்படவில்லையா? ஏனென்றால் இப்போ திமுகவிலிருந்து இப்போ 10 எம்பிகள் போகுது. இப்போ இந்த வாட்டியும் இப்போ கணிசமான தொகுதிகள் போச்சு அப்படின்னா கணிசமான எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்துக்கு அவங்க போக நேரிடும். எனவே நீங்கள் ஒரு லாயர்ஸு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஈவன் ஸ்டாலின், இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க, மோடியினோட விருப்பம் என்பது ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸை டிபெண்ட்ஸ் பண்ணாமலேயே ஆட்சிக்கு வரணும். எப்படி மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில் வந்து அவங்க தனிப்பெரும் ஆட்சியாக வர்றாங்களோ அந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி மோடியே விரும்புகிறாருன்னு சொல்லி நீங்களே சொல்லியிருக்கீங்க. உண்மைதான். அதனால தான் சாக்கடை ஜலம்னால வீடு தீப்பெட்டி எரியும்போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொன்னேன். ஆடிட்டர் குருமூர்த்தி கருத்து எடுபடாமல் நம்மளோட கருத்து எடுபட்டது. ஸோ இது ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம். உள்நாட்டு கட்சி வளர்ச்சிக்காக ஒரு 40-50 சீட்டாவது இல்லைன்னா முடியாது. இந்துத்துவாத கையில் எடுக்கணும். தலைமைக்கு நம்ம கருத்தை சொல்லிட்டோம், மோடிக்கு நம்ம கருத்தை சொல்லிட்டோம். அமித்ஷா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாருங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு இறுதியான சில விவகாரங்கள், இப்போ கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. இப்போ அடுத்து இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இன்றைக்கி நெகோசியேஷன் நடந்திருக்கு. அடுத்தபடியாக தேமுதிகவுடைய இந்த திமுக கூட்டணியில் நீங்கள் பெரும் பங்காற்றிருக்கீங்க அப்படின்ற ஒரு கருத்து சமூக ஊடகங்களில் வந்து நம்ம எழுதுறதையும் பேசுபொருளாக இருக்குது, நம்ம பார்க்க முடியுது. ஸோ மேக்ஸிமம் இவர்களுக்கெல்லாம் எவ்வளோ வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். சகாதேவ மாதிரி நம்ம கருத்தை சொல்லுவோம், அவ்வளோதான். விஜய்க்கு கூட சகாதேவ மாதிரி நம்ம கருத்தை சொன்னோம், கேட்காதனால அடி வாங்குறாரு. இன்னும் கூட சகோதரர்கிட்ட சொல்கிறோம், ரொம்ப சிக்கலும் சிரமம் உங்களுக்கு இருக்குது. ஜானாரிசாமி பேச்சை கேட்டு கண்ட நபர்களை வச்சு ரமேஷ்னு ஒரு பையனை வச்சு சீண்டினது, வீர விக்னேஷ்னு ஒரு பையனை வச்சு சீண்டினது, ராஜ்மோகனை வச்சு ஏன் விஜயை தூண்டி விட்டு திமுக அரித்மெட்டிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லும்போது உதயநிதி மேலே உள்ள வன்மத்தில் உதயநிதி அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு புலிகள்னு என்னை பேச வச்சது. எல்லாத்துக்கும் வந்து சரியாக எங்கள் எதிர்பாராத பாடத்தை ஜனநாயகத்தில் கொடுத்துட்டோம், சொல்லி தான் அடித்தோம். நீங்கள் எங்களோட கருத்தை ரிவைண்ட் பண்ணி பார்த்தா சகாதேவ மாதிரி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி விஜய்க்கே சொல்லுவோம்னா கேப்டன் மேலே நமக்கு எவ்வளோ பெரிய பற்றுதல். 16லேயே கேப்டன் வந்து திமுகவோட கூட்டணி போகணுன்னு சொன்னோம். அதே மாதிரி 26லேயும் அவங்க திமுக கூட்டணி தான் அவங்களுக்கு பலன்னு நம்ம சகாதேவ மாதிரி நம்ம கருத்தை ஊடகங்கள்லையும் பொதுவெளியிலையும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தேமுதிக பொதுச் செயலாளர் அம்மையாரோட சந்திச்சும் நம்ம கருத்தை சொல்கிறோம். லீடர் அவங்களுக்குள்ள ஆஃபர் இதெல்லாம் பார்த்து அக்செப்டன்ஸ் படி அவங்க முடிவெடுப்பாங்க. நம்ம எது நன்மையோங்கிறத கருத்தை சொல்கிறோம். நம்ம எதிரானவங்களுக்கே எது நன்மைங்கிற கருத்தை விஜய்க்கே சொல்கிறோம்னா பிரேமலதா விஜய் அந்த அம்மையார் கேப்டன் விஜயகாந்தோட துணைவியார் அவங்க ஃபேமிலி எல்லா இதுலையுமே நமக்கு மதிப்பு மரியாதை என்றைக்கும் உண்டு. அப்போ நம்ம ஏன் அவங்கள்ட்ட நம்ம மனசில் பட்ட நல்ல கருத்தை நம்ம சாத்தூர் பிரபாகரன் போன்ற நண்பர்கள் எடுத்துக்கூடிய தரவுகளோட தேமுதிக கான்ட்ரிபியூஷன் பெருசுங்கிறத நம்ம ஏன் சொல்லாமல் இருப்போம்? அது நம்ம சொல்லத்தான் செய்வோம். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகமும் ஈரோடு கிழக்கு விக்ரமண்டலாம் போலரைஸ்டு பொலிட்டிக்ஸில் அவங்க 50 போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை உண்மையை சொல்கிறோம். என்ன நம்ம 24 கூட 48 விழுக்காடு ஓட்டு ஸ்டாலின் எடுப்பாருன்னு சொன்னால் 47 வந்தார். மோடிக்காக நம்ம செய்கிறது வேற. இப்போவும் கூட நம்ம 29 மோடிக்காக நம்ம எம்பவர் பண்ணப்படக்கூடிய பட்சத்தில் ஆர்டிகல் திருவனந்தபுரத்தை எடுத்துருவோம். தமிழ்நாட்டை தாண்டி ஆர்டிகலும் திருவனந்தபுரத்தையும் மோடிக்கு ஜெயித்து கொடுத்துருவோம். கழிந்த தடவை ஜெயித்து கொடுக்கறதுக்கு போனோம். அதில் முரளிதரன் வந்து அதை ரொம்ப ஃபுல்லாக ஃபார்மிங்காக எடுக்கலை. அவரோட கருத்தை நான் தவறுன்னு சொல்ல வரல. பட் இந்த இனிமேல் அந்த ஓட்டை வந்து நாடார் ஓட்டை வந்து மோடிக்கு திருப்பி தான் தீரணும். ஆட்டிங்கல்லையும் திருவாண்டூரத்துலேயும் நாடார் ஓட்டை மோடிக்கு திருப்பிட்டா 2 சீட்டு வரும். அதுக்கு நம்ம பொறுப்பெடுத்து நம்மளை எம்பவர் பண்ணால் செய்ய தயாராக இருக்குங்கிற கருத்தையும் சொல்கிறோம். ஸோ நம்ம சிந்தனை செயல் மோடிக்கு தான். மோடியோட ஒரு எண்ண ஓட்டத்தை தக்கன தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பிடிக்குள்ள ஸ்டாலின் பெயரக்கூடாதுங்கிற நம்ம எண்ணம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார். இறுதியான ஒரே ஒரு கேள்வி, அதை தேமுதிக எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க, அதே போல் விசிகாவனோட பங்களிப்பு மிக அளப்பெரியது திமுகவில் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. வட தமிழகத்தில் வெற்றி வீரர்னு நீங்கள் தான் தொடர்ந்து முழங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இரு கட்சிகளினுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ எப்படி எந்த அளவுக்கு அகாமடேட் பண்ணுவாங்க திரு மு க ஸ்டாலின்? 8+1 மேலே 10+1 வர தேமுதிகவுக்கு வரலாம். ஓகே, விசிகாவுக்கும் சற்று உயர்வாக வரலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா சார். இந்த கூட்டணி கணக்குகள் மற்றும் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேரில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஹக்கீம்.
ரமலான் பெருநாளில் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.